ఇలా నిలబడగలుగుతున్నాను అంటే నాకు మురుగన్ చూపించిన దారి, ఆయనకి నా మీద ఉన్న అపారమైన భక్తి. ఆయన చూపించిన దారి ఏంటంటే ధైర్యం, வீரத்துவம், பிரேமத்தோ நிண்டி ఉంటుంది. முருகன் என்னுடைய கடவுள், எனக்கு தைரியத்தை கொடுத்தவர் அவர்தான். அவர் கொடுத்த ஒவ்வொரு வழியையும் தைரியத்தையும் பார்த்துதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்றத சொல்றாரு அவர். మురుగన్ చూపించిన దారిలో నడిస్తే విజయమే వస్తుంది, మంచి కోసం మార్పే తెస్తుంది. முருகன் காட்டின வழியில நாம நடந்தா நல்லதே நடக்கும், வெற்றியே நடக்கும், நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், வெற்றி தான் நடக்கும்ன்றத அவர் சொல்றாங்க. ఈ దారి కష్టమైనది, కానీ బలాన్నిచ్చేది, ధైర్యాన్ని నింపేది, అనుకున్నది సాధించేది. இந்த பாதை மிக மிக கடினமானது, ஆனா இந்த பாதையை நம்ம கடந்துதான் ஆகணும். அதுக்கு முருகனை நினைச்சு நம்ம கடுமையாக போராடி நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோட போகணும்னு சொல்றாங்க. మనం వెళ్లే దారిలో, మనం ఎంచుకున్న దారిలో శత్రువులు, అరాచక శక్తులు ఉంటాయి, భయపెడతాయి. కానీ వీరవేల్ వెట్రివేల్ మురుగన్ తోడుండగా మనకేంటి భయం? நம்முடைய பாதையில ராட்சசர்கள், கடுமையான கொடுமையான ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அந்த பாதையில நாம போகும்பொழுது வீரவேல் வெற்றிவேல் என்று சொன்னால் அந்த ராட்சசர்கள், கொடுமையானவர்கள் ஓடி போய் விடுவார்கள் என்று கூறுகின்றார். మార్పు అనేది ఒకటి. ఈరోజు మనందరం ఇక్కడ ఉన్నాం, గ్యాదర్డ్ హియర్, కానీ మార్పుని తీసుకురావడంతో సాధ్యం, అంత ఈజీ, తేలిక కాదు. కానీ మనందరం కలిసికట్టుగా నిలబడి పోరాడితేనే వస్తుంది మనం అనుకుంటున్న మంచి మార్పు. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாமல் ஒன்றாக இணைந்துதான் இதற்கு இந்து துகளாக போராட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி ஒற்றுமையாக நாம் போராடினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறார். காலத்துக்கு பொருத்தமான எனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்று உள்ளது. அந்த குறள் சொல்கிறது, சுண்டலிகள் ஆயிரக்கணக்கில் படை எடுத்தாலும் ஒரு நாகுபாம்பு பார்த்து சீறினால் போதும், அந்த எலிக்கூட்டம் காணாத போய்விடும். அதுபோல நமது எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் முருகனின் தந்தை சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே போதும், காணாத போய் விடுவார்கள். உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு தேவையில்லை. எனவே மாற்றம் வருவது உறுதி. చేంజ్ ఇస్ బౌండ్ టు హ్యాపెన్. మార్పు తథ్యం. మనం అనుకున్నది సాధిస్తాం, మన ధర్మానికి నిలబడతామని తెలియజేసుకుంటూ మీ అందరికీ நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்று மாறாதது. நிச்சயமாக தர்மத்தின் தலைமை நிலை நின்று, தர்மத்தின் பாதை நின்று நாம் ஜெயிக்கத்தான் போகிறோம், ஜெயித்து காட்டுவோம் என்று கூறி நான் வணக்கம் கூறுகிறேன். முருகனை நம்பினால் வெற்றிதான், முருகனை நம்பினால் உயர்வுதான், முருகனை நம்பினால் எழுச்சிதான். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அந்த வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அந்த சூரவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். அற்புதமான ஒரு உரையை வழங்கிய மாண்புமிகு துணை முதல்வர் பவன் கல்யாண் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமக்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு உலக அளவில் சாதனை புரியக்கூடிய கந்தர் சஷ்டி கவசம் இருக்கும். கந்தர் சஷ்டி கவசத்துக்கு பிறகு நம்முடைய தலைவர்கள் எல்லாம்